நான் ஆரம்பத்தில் சொல்றேன், யூதர்கள் பயந்தது ரெண்டு விஷயத்துக்கு. ஒன்று சாவத்துக்கு பயம், ரெண்டாவது சல்லி இல்லாம போகும் என்று பயம். அந்த துரும்பு ஏண்டையும் உங்களுடைய கையில இருக்குது. இன்றைக்கு லீவ் நாள் வந்தா நானும் நீங்களும் போய் குடும்பத்தோட சாப்பிடுறது எங்க? KFC, மெக்டொனால்ட்ஸ். முழு உலகத்திலேயும் 40,031 மெக்டொனால்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. 119 நாடுகள்ல அவன் பிரான்சஸ் இருக்குது. கோடி கணக்கில் வியாபாரம், கோடி கணக்கில் வியாபாரம். எனக்கு உங்களுக்கும் அதுக்கு போறத நிப்பட்டு ஏழுமா ஏலவா? எல்லா ஹோட்டல்லையும் கோகா கோலா, பெப்சி, ஸ்ப்ரைட். எனக்கு உங்களுக்கும் இதை குடிக்காம நிப்பட்டு ஏழுமா ஏலவா? எனக்கு உங்களுக்கு நிப்பட்டு ஏழுமா ஏலவா? எங்களுக்கு ஒரு உதாரணம், இந்த CR7 கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஒரு கிறிஸ்தவன், ஒரு போகர். அந்த பேர்ல கிறிஸ்டியானோ பேர் இருக்குது. பெலஸ்தீன்ல மக்கள் அடிக்கிறத பார்த்து அவனுக்கு எந்த அளவு வெறுப்பேண்டா, அவன் உட்கார்ந்த இடத்துல எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு இன்டர்வியூல கோகா கோலா போத்தல தூக்கி அகல வச்சுட்டு தண்ணியை வச்சான். கோடான கோடி ரூபாய்கள் அவருக்கு நஷ்டமாயிடுச்சு. போன கிழமை ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்ச பின்னால அந்த கிரவுண்ட்ல ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட முன்னால எங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம்ல கூட ஆக கூட லைக் ஃபாலோவர்ஸ் உள்ளதான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஒரு கிறிஸ்தவன். ஆனா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால அவன் மெச்ச கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால ஒரு கிறிஸ்தவன் பெலஸ்தீன் கொடியை கையில் எடுத்து காட்டான். அந்த பரக்கத்தோ தெரியாது, அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் பிறந்த பூமியில் அவனுக்கு ஒரு அல்லாஹ் வச்சிருக்கிறான். நானும் நீங்களும் யோசிப்போம், பரம்பர முஸ்லிம் நாங்க என்ன செஞ்சோம்? நாளைக்கு எனக்கும் அவனுக்கும் இந்த நிலைமை வராதுன்னு சொல்லலுமா? ராஜாட நிலைமையை பாருங்களேன். பிள்ளைங்க தலை இல்ல, கை இல்ல, கால் இல்ல. நடு ஜாமத்துல ஒரு தாயையும் குழந்தையும் எம்புலன்ஸ்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் இறக்குறாங்க. இறக்கிட்டு டாக்டர்ஸ் மாதிரி போயிட்டாங்க. பொம்புல மவுத் ஸ்ட்ரெச்சர்ல ஒரு 4 வயசு புள்ள என்ன செய்யறது தெரியாது, அந்த ஸ்ட்ரெச்சரை பிடிச்சு கொண்டு முழிக்குது. ஒரு டாக்டர் மையத்தை தள்ளி போட்டு மோச்சரி வாசல வைக்கிறாரு, புள்ளைய கவனிக்கல. நடு ஜாமத்துல புள்ள உம்மா மையத்தை வச்சு நின்று கொண்டு இருக்குது. ஏண்ட புள்ளைக்கு நாளைக்கு இப்படி ஆமினா, நானும் நீங்களும் மௌத்தாவி ஏண்ட புள்ள அப்படி இருந்தா நிலைமை என்ன? ஏண்டே மகனையும் பொண்டாட்டிமாருக்கு புள்ள பிறக்கைதா நடக்கவானும் நிக்கவானும் பிடிக்கவானும் ஏங்குறோமா இல்லையா? யுத்த பூமியில இந்த மாசம் புள்ள கிடைக்க வேண்டிய பொம்பளை 5000 பொம்பளை. ஒரு பிரெக்னன்ட் பொம்பளை பொம்முக்கு 10 வயிற்றுல இருக்கிற புள்ள வெளியே தெரிச்சு வாப்பா கையில, அந்த சிசு ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையா தெரியாது, அந்த குழந்தைய கையில வச்சுட்டு கேட்கணும், இந்த புள்ள என்ன பாவம் செஞ்சு? இது எனக்கும் உங்களுக்கும் நடந்தா? 2 புள்ள மௌத்து, உம்மா மையத்தோட மையத்தா படுத்துக்கொண்டு எழுப்பேறான்றா. 13-14 வயசு புள்ள வாப்பாட ஜனாசாவை கொண்டு போறாங்க. அழுறாங்க, எனக்கு யாரும் இல்ல, வாப்பாவை கொண்டு போவாங்க. இன்னைக்கு இந்த அபு தைஃப் பெலஸ்தீனுடைய பயங்கரவாத தலைவர் ஏன் இந்த அளவுக்கு போறான்? ஷரியத்தை தாண்டி போய் அடிச்சு கொல்ல நிற்கிறானே. அவன் வலது கை இல்ல, வலது கால் இல்ல, இடது கால் இல்ல, ஒரு கண் இல்ல, பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, எல்லாம் அழிஞ்சு. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எங்களோட பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்க்கிறோமா இல்லையா? நடக்காத, ஓடாத, பாயாத. நாளைக்கு இதே புள்ள கை இல்லாம கால் இல்லாம இந்த என்னாலும். எனக்கு ஞாபகம், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால பெலஸ்தீன்ல ஒரு புள்ள எழுதினாரு கவிதை. கோகா கோலாவையும் பெப்சியும் குடிக்கக்கூடிய முஸ்லிம்களே, அதோட கலர பாருங்க, எங்களோட ரத்தம் நினைவு வரலையா? இன்றைக்கு ராசால இவ்வளவு அநியாயம் நடக்குது. ஆனா கோடான கோடி முஸ்லிம் ஹாஜியார் மாத பணம், இளங்காரி புள்ளியோட பணம் மெக்டொனால்ட்ஸ்க்கு போகுதுண்டா, KFCக்கு போகுதுண்டா. எங்களை விட நன்றி கட்டவன் யார் இருக்கிற? வெக்கம் இல்ல, பொண்டாட்டி புள்ளியோட போயிட்டு அபாயோட உட்கார்ந்து கொண்டு செல்ஃபி வேற அடிச்சு போட்டாரு. இன்னைக்கு பெலஸ்தீன் மக்களை பத்தி பேசுறது யாரும் இல்ல. நாங்க இது கூட மஹதி அலைஹிஸ்ஸலாம்
அஸ்ஸலாமு அலைக்கும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரது புறவைக்கு இப்ப நீ என்ன செஞ்ச? அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவிட நாங்க மோசமா? கல்ஃப் 2வது கல்ஃப் போர்ல ஒரு பொம்பளை நுஹான்னு நினைக்கிறேன் ஒரு லெட்டர் எழுதிண்டா அது எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான். முஸ்லிம்களே, பேச்சாளர்களே, வசதி உள்ளவர்களே, நாங்கள் பெண்கள் உங்கள் தோளில் தொங்கும் அமானிதங்கள். நாங்கள் இந்த நிர்வாணப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், குழந்தைகள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி கியாமத்து நாள்ல நீங்களும் வருவீங்க, நானும் வருவேன். அல்லாஹ் உங்களை பாரம் சாட்டுவோன்னு சொன்னாங்க. எனக்கிட்ட உங்கள்கிட்ட நாளைக்கு அல்லாஹ் தஆலா நீ இதுக்காக என்ன செஞ்சான்னு கேட்ட நாங்க என்ன சொல்ல? பண்டி இறைச்சி கலந்தா மட்டும் ஹராம் இல்ல, ஜெலட்டின் கலந்தா மட்டும் ஹராம் இல்ல. எங்கட சல்லி எடுத்து எங்கட புள்ளையோட குடல வெளியே போட்டானா அதை பாவிக்கிறதும் ஹராம் தான். இந்த அடிக்கக்கூடிய போட்டோஸ் எடுத்து வைங்க, எங்கட புள்ளைகளுக்கு காட்டுங்க. இவங்க தான் டியூஷன் காட்டுங்க, புள்ளைய சொல்லி சொல்லி வராங்க. This is not a terrorism. This is our rights. இது எங்கட உரிமை, பயங்கரவாதம் இல்ல. உங்களோட கவிஞர்கள் இருக்கிறீங்களா? எழுதுங்க. இந்த டைம்ல கவிஞர்கள் இருக்கிறீங்களா? எழுதுங்க. இந்த அநியாயத்தை எழுதுங்க. உங்களுக்கு Facebookலயா, WhatsAppலயா, Instagramலயா, அதே சோசியல் மீடியால எழுதுங்க. எங்கள்கிட்ட உணர்வு வரணும். நாங்க எங்களோட மனசுல எடுப்போம். எங்களால ஏழுமானது குறைஞ்சது நாங்க வைராக்கியம் எடுப்போம். மெக்டொனால்ட்ஸ், KFC இது போன்ற அமெரிக்கனுடைய இஸ்ரேலுடைய ப்ரொடக்ஷன் எங்களால ஏழுமானத்தை அவாய்ட் பண்ணுவோம். நாளைக்கு அல்லாஹ்ட்ட நாங்க தப்பி அதிகமா துஆ செய்வோம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, வரலாறுகளை படிங்க, பலஸ்தீன வரலாறு படிங்க, இவங்களோட உண்மையான வரலாறுகளை படிங்க, உலமாக்களுக்கு கேளுங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்டவங்களுக்கும் தெளிவை தந்தருவாராக.